வணக்கம். இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய், மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு. அடுத்தது வெங்காயம், பூண்டு, மிளகாய், வெங்காய வடகம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அடுத்தது மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பெருங்காயம். அடுத்தது புளி லெமன் சைஸ் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் மல்லி, சீரகம், மிளகு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது அப்படியே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி சேர்த்து அதையும் நல்லா 2 வதக்கு வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச புளி தண்ணி இருக்கு இல்லையா, நல்லா கரைச்சி புளி தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. மறுபடி தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் வேணும்னா போடலாம். நான் வடகம் போடுறேன். வெங்காய வடகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். வதங்கிருச்சு. அடுத்தது அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்குல்லையே, விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய தண்ணியும் சேர்த்துடலாம். சுண்டைக்காய் நல்லா வேகணும். அடுத்தது வெந்தயத்தை லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. லாஸ்டில் பெருங்காயமும் வெந்தய பொடியையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்திருக்கும். லாஸ்டில் கருவேப்பிலை மட்டும் தூவிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தில் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த